மனிதன் அறிந்தது புறாவை பற்றி என்னவென்றால், அது ஒரு சமாதானத்தின் சின்னம் என்று சொல்வார்கள், அன்பின் அடையாளம் என்று சொல்லுவார்கள், சிலர் மென்மையான பறவை என்று சொல்லுவார்கள். வழி காட்டும்படிக்கு திறன் கொண்டது அல்லது வழி கண்டுபிடிக்கும்படிக்கு திறன் கொண்ட ஒரு பறவையாக காணப்படுகிறது என்று சொல்வார்கள். குடும்பமாக வாழும் பறவை இது குறிக்கிறது. தன் துணையிடம் உண்மையாக இருக்கும் பறவையாக இந்த புறா காணப்படுகிறது என்று மனிதர்கள் சொல்லுகிற கூற்றாய் காணப்படுகிறது. பல நாடுகளில் புறா அமைதியின் சின்னமாக பயன்படுத்தப்படுகிறது பிரியமானவர்களே. ஆனால் வேதாகமம் புறாவை வெறும் பறவையாக மட்டும் பார்க்கவில்லை என்று நாம் பார்க்க போகிறோம். வேதாகமம் சொல்லும் புறாவின் முதல் உண்மை என்ன? நோவாவின் காலத்தில் பெருவெள்ளம் முடிந்தது என்று அறிய நோவா ஒரு புறாவை அனுப்பியிருக்கிறார். முதலாவது அது திரும்பி வந்தது. பிறகு ஒலிவ இலை ஒன்றை கொண்டு வந்தது. அதன் மூலம் பூமியில் வாழ்க்கை மீண்டும் தொடங்குகிறது என்பதை தேவன் அறிவித்தார். இங்கே புறா நம்பிக்கையின் செய்தியை கொண்டு வந்தது. பரிசுத்த ஆவியின் அடையாளம் குறிக்கிறதாய் புறா காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்தார். அது மிகவும் முக்கியமான நிகழ்வாய் காணப்பட்டது. ஏன் கழுகாக இல்லையே? ஏன் சிங்கமாக இல்லையே? ஏன் புறாவாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் பிரியமானவர்களே? ஏனெனில் புறா மென்மை, தூய்மை, சமாதானம், பரிசுத்தம் ஆகியவற்றை நினைவூட்டுகிற ஒரு பறவையாய் காணப்படுகிறது. புறாவின் குணங்கள் நீங்கள் பார்ப்போம் என்றால், புறா சண்டையை விரும்பாது பிரியமானவர்களே. அமைதியாக இருக்க விரும்பும். தேவையில்லாமல் தாக்காது. மென்மையாக நடக்கும். தன் இருப்பிடத்தை மறக்காது. கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று புறா ஒரு அடையாளமாக இருக்கிறது பிரியமானவர்களே. இயேசுவின் போதனையிலும் இந்த புறாவை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாய் பேசினதுண்டு. இன்று உலகத்தின் கோபம் அதிகமாய் காணப்படுகிறது. வெறுப்பு அதிகமாய் காணப்படுகிறது. ஏமாற்றுதல் அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் தேவன் நம்மை புறாவை போல வாழ அழைக்கிறார் பிரியமானவர்களே. நாம் நம்முடைய வார்த்தைகள் சமாதானத்தை உண்டாக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நம் வாழ்க்கை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, மனிதன் புறாவை ஒரு பறவையாக பார்க்கிறான். ஆனால் வேதாகம் தேவன் புறாவை சமாதானம், பரிசுத்தம், நம்பிக்கை மற்றும் பரிசுத்த ஆவியின் அடையாளமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.